இங்க வர சொன்னது யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா அசோக், யாருன்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனா ஜனா சார் இல்லைன்னு மட்டும் தெரியுது. அது எப்படி மேடம் அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? ஏன்னா நான் போலீஸ்காரி அசோக். தப்பு செஞ்சவங்களை விட செய்யாதவங்க யாருன்னு எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓ, ஏன் மூஞ்சியை காட்ட மாட்டியோ? சார், இவனும் இன்னும் சில பேரும் சேர்ந்து சாமி சரியா திருட பார்த்தாங்க சார். மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. எங்களால இவனை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது. தப்பிச்சிட்டாங்களா? ஊர் கோயிலுக்குள்ளே துணிஞ்சு வந்திருக்கான்னா இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அது யாருங்கிறத நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சார், லாக்அப்ல வச்சு நல்லா தட்டி கேளுங்க. இவனோட வந்த மத்தவங்களையும் விடப்படாது சார். திருட்டு தடுத்ததுக்கும் இவனை பிடிச்சதுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல வேலை. செல்ல காணாம போயிருந்தா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். கண்டிப்பா சார். அப்புறம் கோயிலுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அதுக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மனு கொடுங்க. சரிங்க சார். நிச்சயமா நான் ஆவணம் செய்யறேன். சரிங்க சார். நான் வர்றேன். கான்ஸ்டபிள், உன்னை பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. சாமி, காலையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடணும் ஸ்டேஷன்ல. என்னண்ணா துர்கா சொல்ற மாதிரி இது நம்ம கோவில் கதை மாதிரி தானே இருக்கு. ஆமாஞ்சனா, செத்த ஐயரு தான் சீரியல்ல உயிரோட வர்றான்னு பார்த்தா சீரியலோட கதையும் அப்படியே தான் இருக்கு. அண்ணா, எப்படிண்ணா சீரியல் எல்லாமே சரியா காட்டுறான்னு நினைச்சாவே நெஞ்சு படங்குதுன்னு. ஜனா, நந்தினி இங்கதான் இருக்காடா. இப்ப எதுவும் பேசாத. ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம கோயில் சிலைய திருட ஒரு கும்பல் வந்துருச்சுங்க ஐயா. எப்படியோ அதை தடுத்து நிறுத்திட்டோம். இது வரைக்கும் நம்ம ஊர்ல இப்படி நடந்ததே இல்லைங்க ஐயா. அதான் இன்ஸ்பெக்டர் கேட்டதுனால ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன் ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியால? நம்ம ஊரு விஷயம் எப்பவும் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல. நம்ம ஊருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இனிமே நான் கேட்காம எதுவும் பண்ணாத. சரிங்க சரிங்க. நீங்க ஊர்ல இல்லாததால அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க தான் ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே ஒரு கவலை இல்லை ஐயா. பண்ணையாரியா, நம்ம கோயில்ல முதல்ல பாதுகாப்பு பண்ணணும் ஐயா. அதோட அந்த திருடன் யாரு, அவன் கூட்டாளிங்களாம் யாரு, அவங்க பின்னாடி இருக்கிறவங்க யாரு, இதெல்லாம் போலீஸ்ல சொல்லி கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க ஐயா. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ
நீ போய் உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. இன்னைக்கு நான் காவலுக்கு கோயிலுக்கு போறேன். நான் வரேங்க ஐயா. அக்கா, என்னக்கா இது? எதுக்கு சீரியலை பார்த்து பெரியவர் இப்படி பதறாரு? ரொம்ப நேரமா நார்மலாவே இல்ல. எதுக்கோ அவரு பயப்படுறாரு. சீரியலை விட இவரும் துர்காவும் கொடுக்கிற ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கே. உனக்கு என்னடி தோணுது? அக்கா அவ பாக்குறா. இப்ப எனக்கு எதுவும் தோணல, அப்புறமா சொல்றேன். பெரியயா, ஆ? அந்த பண்ணையாரோட பேச்சே ஒரு தினுசா இருக்குல்ல? அவன்தான் வில்லன்னு நினைக்கிறா. துர்கா, ஆ? அவரு ஊருக்கு பெரியவர். அவரை போய் அவசரப்பட்டு வில்லன்னு சொல்ற? மேடம், இப்பெல்லாம் கெட்டவங்க பெரிய பெரிய பொறுப்புல தான் இருக்காங்க. சத்தமே இல்லாம தப்பு பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. என்ன பெரியயா, நான் சொல்றது சரிதானா? இவ எதுக்கு நந்தினி முன்னாடி என்ன பார்த்து இப்படி குத்தலா கேக்குறா? என்ன பெரியயா, கருத்தை கூட சொல்ல மாட்டீங்க. நீ சொல்றதும் சரிதான் துர்கா. இந்த உலகத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா துர்கா, நீ பிரில்லியன் தான். நீ ஜட்ஜ் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும். அசோக், அப்படின்னா அந்த சிலை திருட வந்தவங்களுக்கு பின்னால யார் இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேடம், எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? அப்படியா? முடிஞ்சா சொல்லு. சொல்லிருவேன். சொல்லு துர்கா. அவர் யாருன்னா, ஏ துர்கா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இல்ல, கதைய முன்னாடியே சொல்லிட்டா சீரியல் பார்க்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? நீ தப்பு தப்பா எதையாவது சொல்லுவ, அதெல்லாம் நாங்க நம்பணுமா? என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணையார் நல்லவர் தான். சரியா சொன்னீங்கக்கா. சிலை திருடு போயிடுச்சுன்னு பண்ணையாரே ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த பால் வடிகிற முகத்தை பார்த்து கெட்டவன்னு சொல்றாங்க. ஏன் அத்த, டிவில தான் பண்ணையார் முகத்தையே காட்டலையே, அப்புறம் எப்ப பால் வடியறத பாத்தீங்க? சும்மா இருடி. சும்மா இருக்க மாட்டேன். இவங்க வேற இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களே. இதுங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சதுன்னா வாயே திறக்காதுங்க. சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. விளம்பரம் முடிஞ்சிருச்சு, சீரியல் போட போறான்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சமையல் வேலையா இருக்கு. இதோ வந்துடுறேன். ஐயோ, பாருங்க மேடம், கோவில்ல சில திருட வந்திருக்கேன்னு சொல்லி இவனை தானே துர்கா மாமா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் எப்படி மேடம் ஸ்டேஷன்ல இருந்து இங்க வந்தா? ஆமால, இவன் எப்படி இங்க வந்தா? சம்திங் ராங். அட பாவி, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம சட்டையெல்லாம் கழட்டி போட்டு எப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்க. கொல்லையில போவான். நந்தினி மேடம் இன்ட்ரெஸ்டா சீரியலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருச்சு போல. இவங்க என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்டா சீரியல் பார்க்குறாங்க? ஏதோ அவசரமா போகணும்னு சொன்னாங்க, அதை மறந்துட்டு இங்கேயே உட்காந்துருக்காங்க. அந்த ரவுடி என்ன செய்வான்? அந்த அம்மா வேற உள்ளே இருக்கு. தப்பா எதுவும் ட்ரை பண்ணுவானா? என்னடா இப்படி முண்டக்கட்டையா உட்கார்ந்திருக்க? ஏண்டா அபிஷ்டு, எழுந்து வெளியே போடா. என்ன மாமி, ஐயர் வர நேரம் பார்த்து ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? என்ன வர சொல்லிட்டு திடீர்னு இப்படி சொல்றீங்க? கட்டையில போறவனே, என்னடா உளர்ற? நான் ஒண்ணு வர சொன்னா நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஏண்டா இப்படி அபண்டமா போய் பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா வெளியே போடா. இந்த ரவுடி பையன் பெரிய ஃப்ராடு. இப்படி போய் சொல்றான் பாருங்க. இவனையெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு கொல்லணும். இல்ல கொல்லாலும் அடிச்சே கொல்லணும். துர்கா துர்கா, என்னாச்சு உனக்கு? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தானே. இல்ல சின்னையா, இந்த மாதிரி புறம்போக்குங்க கதையில மட்டும் இல்ல, நிஜத்திலயும் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றவனுங்களெல்லாம் அடியோட ஒழிச்சு கட்டினதான் இந்த ஊரே நல்லா இருக்கும். துர்கா, ஓகே துர்கா, ரிலாக்ஸ். இங்க எல்லாருமே இருக்காங்க, கூல். இல்ல சின்னையா, அந்த அம்மா மேல பழிய போட அந்த பரதேசி எப்படி பண்றான் பாருங்க. பாவம் அந்த ஐயரம்மா. ஆனா நீங்க பாருங்களேன், அந்த ரவுடி பையன் சொல்றதெல்லாம் அந்த ஐயர் நம்ப மாட்டாரு. துர்கா, எப்படி நீ இவ்ளோ கரெக்டா சொல்ற? அது எப்படி முன்னாடியே நடக்க போறது உனக்கு தெரியும்? அது எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான் மேடம். நல்லவங்களா இருக்காங்கல்ல, பாருங்க நீங்க. ஏன்னா இவ யாருன்னே தெரியலன்னா வீட்டுக்குள்ள வந்து ஏதேதோ பேசுறான்னா. என்ன மாமி, சாமி வந்ததை இப்படி மாத்தி பேசுறீங்க? ஐயர் வர்றதுக்கு டைம் ஆகும், கிளம்பி வாங்க நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்ப மாட்டிக்கிட்டதுனால இப்ப நீங்க பத்தினி ஆயிட்டீங்க. ராஸ்கல், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும்
அவ பத்தினி தெய்வம் தான்டா. பாத்தீங்களா பாத்தீங்களா? அந்த அப்பாலே வந்து என்னோட பொம்மநாட்டிய பத்தி குறை சொன்னாலும் நம்ப மாட்டேனா. நீலாம் எம்மாத்திரம். பிரம்மகத்தி போறியா? போலீஸுக்கு போன் பண்ணவா? பரவாயில்ல மாமி, ஐயர் முன்னால என்ன கெட்டவன் ஆக்கிட்டீங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. என்ன நீ அழாதடி. யாரு என்ன சொன்னா என்ன? என் தங்கத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அழாத அழாத. வா வா அதுக்குள்ள போலாம். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அந்த ரவுடி ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் பெரிய சதி இருக்கு மேடம். யாரோ சொல்றத கேட்டுதான் அந்த ரவுடி இப்படி எல்லாம் ஆடுறான். நானா இருந்தேன்னா அந்த ரவுடிய கூட மன்னிச்சிருவேன். ஆனா ஒருத்தன் இவனை ஆட்டி வைக்கிறான் பாரு, அவனை உண்டு இல்லாம ஆக்கிருப்பான். அண்ணா, துர்கா அதையும் இதையும் சொல்லி அந்த நந்தினிய தேவையில்லாம ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். எதுவும் பேசாதடா, அமைதியாரு. யாராவது ஓடுறது? புடிங்க புடிங்க. புடி 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 அவன. டேய், யாரா நீ? பார்த்தா திருட்டு பைய மாறி இருக்க. எங்க இருந்து என்ன தர தூக்கிட்டு ஓடுற? ஐயா, நான் திருடலாம் இல்லையா. கோயில் ஐயர் வீட்ல இருந்து வரையா. இந்நேரத்துல ஐயர் வீட்ல உனக்கு என்னடா வேலை? நான் ஐயரோட சம்சாரத்தோட ஊருங்க. அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப நாள் பழக்கம். இன்னைக்கு ஐயர் வர லேட் ஆகும்னு சொல்லி மாமி தான் பொழுது போய் வீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போதாத நேரம் ஐயர் திடீர்னு வந்துட்டாரு. 2 பேரையும் கையும் களவுமா ஐயர் பிடிச்சிட்டாரு. நாங்க வந்து தப்பிச்சு ஓடி வரேங்க. அட பாவி, இப்படி பண்ணிட்டியாடா? இன்னும் தைரியம் இருந்தா எங்க ஊருக்கே வந்து ஐயர் வீட்டுக்குள்ள போந்திருப்ப. அப்புறம் என்னாச்சு சொல்றான்? ஐயர் அவங்க பொண்டாட்டிய கோவமா திட்டிட்டு இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மாமி மன்னிச்சிருங்கன்னு அழுதாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம உன் கூட நான் வாழதை விட தூக்க மாட்டிப்பான்னு போயிட்டாரு. எப்பா பேசுற நேரம் அது? ஐயர் வீட்டுல ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிரம் போகுதுப்பா. முதல்ல போய் ஐயரை காப்பாத்துங்க போங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. மாமி தான் என்ன வர சொன்னாங்க. நானும் தெரியாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல இவனை மரத்துல கட்டுவீங்க. சரிடா. அந்த ரவுடி இப்படி போய் சொல்றான் பாத்தீங்களா? அவன் காரணத்தோட தான் ஐயர் வீட்டுக்கே வந்திருக்கான். கண்டிப்பா இது சதிதான். என்ன இந்த போலீஸ்காரி சீரியல் எப்படி பாக்குறா? இந்த கனகாவர அவளை ஏத்தி விட்டுட்டே இருக்காளே. அண்ணா, நடந்தது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாம இந்த சீரியல்ல. டேய், பேசாத. நந்தினி இருக்கா. ஐயரும் அவரு பொண்டாட்டியும் பாவம். அந்த வீணா போனவன் அந்த மாமிய பத்தி ஊருக்காரங்க கிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டான். அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அத்த, இந்த சீரியலை காட்டுறத பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஐயோ, நிஜத்திலயும் இந்த மாதிரி புறம்போக்குங்க இருக்கதான் அத்தை செய்யறானுங்க. அதான் கவலையா இருக்கு. இவ வேற டிவிய பார்த்தமா போனமான்னு இல்லாம சென்டிமெண்டா பார்த்து புலம்பிட்டு இருக்கா. துர்கா, அந்த ரவுடிங்க மாதிரி தப்பான ஆளுங்களை பிடிக்கிறதுக்கு தானே நம்ம நந்தினி மேடம் மாதிரி போலீஸ்காரங்க இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. அசோக் மேடம், கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த சீரியல் என்னமோ நமக்கு சொல்லுது. ஐயரும் அந்த ஆள் சம்சாரமும் நல்லாதான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த துர்கா அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கா? ஐயோ, தூக்கு போட்டுக்கிட்டாங்க. யாராவது வாங்கல.
ஐயரும் மாமியும் பாவம் மேடம். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா கதையில சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணல. இந்த ரவுடி பையன் திடீர்னு ஐயர் வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு மேடம். துர்கா, மேடமை காஃபி குடிக்க வச்சது மட்டும் இல்லாம உன் பேர்ல ஒரு சீரியலையும் பார்க்க வச்சிட்டேல, அது சரி. ஐயரும் அவர் மனைவி செத்தத ஏன் உன்னால ஏத்துக்க முடியல? சின்னையா, அந்த ஐயர் மாமி மேல உசுரே வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி அவர் தற்கொலை பண்ணிப்பாரு? மாமி மேல சந்தேகப்பட்டு ஐயர் சாகணுமா? அவர் மாமிய சாமி மாதிரி பாக்குறாரு. அப்புறம் எப்படி சின்னையா அவர் செத்தத நம்புறது? ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு. மேடம், என்னாச்சு மேடம்? அசோக், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் உடனே போய் ஆகணும். என்னத்த பார்த்தான்னு தெரியல இந்த போலீஸ்காரி திடீர்னு சொல்லாம கொல்லாம எந்திரிக்கிறா. நான் வரேன். மேடம், சீரியல் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லவே இல்லையே. குட். நான் வரேன் அசோக். ஓகே மேடம். இப்ப எதுக்கு இவ வேகமா ஓடுறா? பெரிய மாமாவோட முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சைலண்டா ரூமுக்கு போறாரு. அப்போ இந்த சீரியல் அவருக்கு புரியுது, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஏண்டி, இது ஒரு சாதாரண கதை. பெரிய கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு டிவியில வந்து சீரியலை பார்த்து பெரியவரும் தம்பியும் அப்படி டென்ஷன் ஆகணும்? ஏதோ விஷயம் இருக்கு. எதையும் நம்ம கிட்ட அவங்க மறைக்கிறாங்க. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி துர்காங்கிற பேர்ல சீரியல் வரும்? இவ பேரை எப்படி வச்சிருப்பாங்க? ஏய், இது ஒரு பெரிய விஷயமா? கதைக்கு பஞ்சம் வந்த மாதிரி இதுக்கும் பஞ்சம் வந்திருக்கும். அதனாலதான் கதை எழுதுறவன் வாய்க்கு வந்ததை பேரா வச்சிருப்பான். நம்ம கெட்ட நேரம் துர்கான்னு அவனுக்கு வாயில வந்திருக்கு. அவ்வளவுதான். ஆமாக்கா, அப்படிதான் எனக்கும் தோணுது. பெரியய்யாவுக்கு கதையில ஏதோ பிடிக்கல போல. அதான் சைலண்டா போயிட்டாரு. இவ வேற. இவன் எப்படி பாக்குறா? நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். யார் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திட்டு வாங்க. குவிக். கோவில் சிலைய திருட வந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இறந்து போனார்ல கௌரி அப்பா சந்திரன். ஆமாங்க மேடம். அவர் இறந்து போன அதே வருஷம் அவருக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு பாருங்க. அந்த கேஸ் கட் எல்லாமே என் டேபிளுக்கு வந்தாகணும். மேடம், நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கல. நம்ம ஸ்டேஷன்ல வருஷம் வருஷம் எக்கச்சக்க கேஸ் ஃபைல் ஆயிட்டு தான் இருக்கு. அதுல எந்த கேஸை தேடுறது? கோபால், நான் கேட்டது சந்திரன் இறந்ததுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ தற்கொலை இல்ல கொலை சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் தட்? நான் இருக்கிற டென்ஷன்ல எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்லணுமா? கற்பூரம் மாதிரி நீங்க தான் கப்புன்னு புடிச்சுக்கணும். இந்த ஊர்ல அப்ப யார் யாரெல்லாம் மர்டர் ஆனா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கங்கிற டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேடம்.
குவிக் ஃபாஸ்ட். மேடம் கொடுங்க. சரியா 12 வருஷத்துக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஒரு கேஸ் கட்ட கூட விடாம பாருங்க. எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. இத வச்சுதான் அடுத்து நம்ம கோவில் கேஸ்ல மூவ் பண்ண முடியும். புரியுதா? எப்படிரா நம்ம லைஃப்ல வந்த ஒரு கேரக்டர், அதுவும் செத்து போன ஒரு ஆளு, எப்படி உயிரோட அதுவும் அவரோட சொந்த கேரக்டர்லயே சீரியல்ல நடிக்க முடியும்? அண்ணா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா இருக்கு? எல்லாமே அந்த துர்காவோட வேலை தான். சீரியலோட பேரு துர்கா. அந்த சீரியலை பார்க்க சொல்லி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் அழைச்சு புது சீரியலை பாருங்கன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்ததும் துர்கா. நந்தினிக்கு நான் போன் பண்ணதா சொல்லி அவளை வர வச்சு அவளையும் சீரியல் பார்க்க வைக்கிறா. ஆக்சுவலா இந்த சீரியலை பார்க்க வைக்கிறதுக்காகவே துர்கா அவளை வர வச்சிருக்கா. சீரியலை பார்க்க பார்க்க நந்தினியோட முகம் போன போக்க பாத்தீங்களா? இன்னைக்கு எபிசோட பார்த்ததுல அவளுக்கு ஏதோ க்ளூ கிடைச்ச மாதிரி அவ எந்திரிச்சு போனா. செல திருட்டு கேஸ்ல விடமாட்டான்னு நினைக்கிறேன். ஆக அத்தனைக்கும் காரணம் துர்கா தான். டேய் ஜனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு பென்டிரைவ் அனுப்பி நாம மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோவை அனுப்பின மாதிரி இல்லையே. ஊரே பார்க்கிற ஒரு சேனல்ல அதுல டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு சீரியலுக்கு எப்படிடா துர்கான்னு பேர் வைக்க முடியும்? நம்ம லைஃப்ல நடந்த கதையும் சம்பவமும், நம்ம லைஃப்ல வந்த செத்து போன அர்ச்சகரே எப்படி திரும்ப உயிரோட வந்து அவரு கேரக்டர்லயே நடிக்க முடியும்? எப்படியா? எப்படி? இதெல்லாம் துர்காவால எப்படி செய்ய முடியும்? துர்கா என்ன அந்த சேனலோட கிரியேட்டிவ் ஹெட்டா? அப்படி இருந்தா அவ திட்டம் போட்டு அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவ எப்பவும் போல நம்ம கூட தானடா இருக்கா. நம்ம லைஃப்ல நடந்த கதையும் சம்பவமும் அவளுக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கும்? சரிடா, எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸாவே வச்சுக்குவோம். சில திருடு போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு சீரியலு, அது புது சீரியலு, எப்படிடா இதெல்லாம் சாத்தியம்? அண்ணா, நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்க, ஆனா அத்தனைக்கு ஒரே பதில் தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா. அவ சாதாரண மனுஷி இல்லன. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவ எல்லாத்தையும் செய்யறா. சரிடா, செய்யட்டும். அப்படின்னா எதுக்குடா தலைய சுத்தி மூக்க தொடணும்? சேகரையும் பாலுவையும் பாஸ்கரையும் கொண்ட மாதிரி நம்ம கதையை ஈஸியா முடிச்சிருக்கலாம்ல. அண்ணா, அவனுங்கெல்லாம் நாம ஏவி விட்டா அம்புங்க தானே. அம்புகளை விட ஏவி விட்டவங்களுக்கு தான் தண்டனை அதிகமா கிடைக்கணும். தூக்கு தண்டனையை விட ஆயுள் தண்டனை தானே கொடுமை அதிகம். வரப்போற சாவ நினைச்சு நினைச்சு தினம் நாம சாகணும். நமக்கு துர்கா கொடுத்திருக்கிறது ஆயுள் தண்டனை, அதுவும் கடுங்காவல் ஆயுள் தண்டனை. அங்கதான் பல கொடுமைகளை அனுபவிக்கணும். நாமளும் இப்ப அதைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடியே சேகரு, பாலு, பாஸ்கர் செத்து போனாங்க. நந்தினி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த நம்பூதிரி ஒரு பக்கம் கோயில் சில காணாம போனதுக்கு
மறைமுகமா நாம தான் காரணம்னு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுல துர்கா, வீட்டுக்குள்ளேயே சீரியல் மூலமா நம்ம கதையவே நமக்கு படம் போட்டு காட்டுறாடா. ஒரு பக்கம் பேயா வந்து மிரட்டுறா, இன்னொருத்தி தெலுங்குக்காரி போன்ல பேசி மிரட்டுறா. இன்னொரு பக்கம் தூக்கத்தில் இருக்கிறவன் கண்ணு முழிப்பான், செத்தவன் உயிர் பொழைப்பான், ரத்த சரித்திரம் அது இதுன்னு இப்படி ஆளுக்கு ஒரு தசையில பயமுறுத்தி என்ன அட்டாக் 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 பண்ணி சாவடிக்கிறாங்கடா. டேய், நான் எப்படிடா சமாளிப்பேன்? எப்படி சமாளிப்பேன்? ஐயோ, சில காணாம போன ஊரும் அதோட சுத்து வட்டாரமும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல தானே இருக்கு. நம்ம லிமிட்ல தான் வருது மேடம். அப்போ இந்த தாலுகா சம்பந்தப்பட்ட எல்லா கேஸ் கட்டும் இங்க தானே இருக்கும். இங்க தான் இருக்கு மேடம். எல்லா கேஸ் கட்டையும் தரோவா செக் பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே மேடம். போங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல நடந்த மர்டர், சூசைட் கேஸ் இது சம்பந்தமா வெளியான எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்றீங்க. ஓகே மேடம். மேடம், மேடம், இந்த நியூஸை பாருங்க. இந்த நியூஸும் டிவில வந்த சீரியலும் ஒரே மாதிரி இருக்கே. ஐயோ, தூக்கு போட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா சீரியல்ல வந்த மாதிரியே 12 வருஷத்துக்கு முன்னாடியே கோவில் ஐயரும் அவரு மனைவியும் செத்துட்டாங்களா? மேடம், ஐயரும் அவங்க மனைவியும் தற்கொலை சம்பந்தமான கேஸோட ஃபைல் இருந்தாங்க மேடம். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு, அவர் பேரு, இப்ப அவர் எங்க இருக்காரு, அவரோட பர்சனல் சைட் வியூ, இப்படி எல்லாமே எனக்கு வேணும். இதோ விசாரிச்சிரோம் மேடம். என்ன இதுல கேஸ் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் போட்டோ கூட இல்ல? மேடம், இது ரொம்ப பழைய கேஸ் மேடம். கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஃபைலை தூக்கிட்டு அலைஞ்சதுல போட்டோ மிஸ் ஆயிருக்கும் மேடம். என்னாச்சு இவருக்கு? ஏங்க, என்னங்க? அண்ணா, அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? பிபி மாத்திரை போட்டுக்கிட்டீங்களா? சத்தியா வர சொல்லவா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். சும்மா பொய் சொல்லாதீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த நம்பூதிரி இங்க வந்துட்டு போனதுல இருந்து நீங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்கிட்ட எதுக்கு கோவத்தை காட்டுறீங்க? கோயில் சிலை காணாம போயிடுச்சுன்னு சொன்னதுல இருந்து உங்ககிட்ட பதட்டம் அதிகமாயிடுச்சு. நீங்க 2 பேரும் எந்த காலத்துல உட்காந்து சீரியல் பாத்திருக்கீங்க? ஆனா இன்னைக்கு நீங்களும் உங்க தம்பியும் அந்த சீரியலை பார்க்க அவ்வளவு ஆர்வம் காட்டுனீங்க. நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உங்க முகத்துல அவ்வளவு அதிர்ச்சி தெரிஞ்சது. அது வெறும் சீரியல் தானே? அத பார்த்து எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆவறீங்க? நம்ம கோவில்ல நடந்த சிலை திருட்டு மாதிரியே துர்கா அந்த கதை இருக்குன்னு சொன்னாலே, அதனாலதான்
அந்த சீரியலை உட்காந்து பாத்தீங்களா? சில திருட்டுக்கும் சீரியல் கதைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சீரியல் பார்த்துட்டு இருந்த நந்தினி கூட வேகமா எந்திரிச்சு போனாளே, அவதானே இப்போ சில திருட்டு கேஸ விசாரிக்கிறா. அப்ப அந்த சீரியல் பார்க்கவும் அவளுக்கு ஏதோ தோணி இருக்கு. என்னைக்கும் இல்லாம இப்ப கத்துனீங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆகி நீங்க கத்துனதே இல்ல. வேணாங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியாவது இருக்கும்ல. விஷயம் என்னன்னு தெரிஞ்சா எங்களால ஏதாவது உதவி பண்ண முடியும்ல. சொல்லுங்க, மனசு திறந்து சொல்லுங்க. என்னங்க பெரியவர் ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க அண்ணனுக்கு ஏதாவது நீங்க நல்லது பண்ணணும்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? வீட்டுல இருக்காளே துர்கா, அவதான் பிரச்சனை. இது நம்ம வீடு, நம்ம ஜமீன். ஒரு கிராமத்துல இருந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ நமக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும். ஆனா அவ நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நம்மால ஒண்ணுமே பண்ண முடியலையே. அந்த ஆத்திரம், அந்த பதட்டம், அதான் அண்ணன் ஒரு மாதிரி கத்திட்டாரு. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவரை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க, நார்மல் ஆயிடுவாரு. நீங்க கிளம்புங்க, அண்ணன் ஃப்ரீயா இருக்கட்டும். காவேரி போ, அண்ணி இவங்களை கூட்டு போங்க. காவேரி வாடி. அக்கா நல்லாவே தெரியுதுடி, இவங்க எதையோ மறைக்கிறாங்க. எனக்கு என்ன பயம்னா இவங்க எந்த ஒரு பெரிய சிக்கல்லையும் மாட்டிக்க கூடாதுன்னு கவலையா இருக்கு. அக்கா நம்ம கிட்ட சொல்லாம எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? நம்மள கூப்பிட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க போலாம். மாமனாருங்க 2 பேரும் எதையும் மறைக்கிறாங்களே, ஆனா அந்த ரகசியம் என்னன்னு கனகாவுக்கு தான் தெரியும். அவ தானே இவங்களை ஆட்டி வைக்கிறா. அப்ப அவளுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி என்ன ரகசியமா இருக்கும்? ஏய், இங்க நின்னு என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து மாமா நம்ம கிட்ட சொல்லாம என்ன மறைக்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அத்தை. அதத்தானே நாங்களும் பேசிட்டு இருந்தோம். வா. மேடம், அந்த கேஸை விசாரிச்சவரு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன். அந்த கேஸ் ஃபைல் ஆன வீக்லயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அப்பவே இறந்துட்டாரா? டவுன் ரோட்ல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அவரு ஸ்பாட் அவுட்னு சொன்னாங்க. பேர் என்ன சொன்னீங்க? ராமச்சந்திரன் மேடம். ராமச்சந்திரன். அவரை பத்தியும் விசாரிச்சிட்டேன் மேடம். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எந்த கரப்ஷனும் இல்லாதவர்னு சொல்றாங்க. என்னமோ நடக்குது, ஆனா அது என்னன்னு தான் கெஸ் பண்ண முடியல. சரி, ஐயர் ஊருக்கு போய் விசாரிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகே மேடம். சில மிஸ்ஸிங் கேஸை விசாரிக்கிற நீங்க திடீர்னு ஏன் மேடம் இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க? குட் क्वेश्चन. நாம இன்வெஸ்டிகேட் பண்ற சில திருட்டு கேஸுக்கும் ஐயர் சூசைட் கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த ஆங்கிள் நாங்க யோசிக்கவே இல்லையே மேடம். சில திருட்டு கேஸ் மட்டும் இல்ல, ஜமீன் வீட்ல திருட வந்தான்னு துர்கா பிடிச்சு கொடுத்த அந்த மட்டசேகர் இறந்தது, குளத்துல பாலு இறந்து கிடந்தது, கோவில்ல என் கண் முன்னாடியே பாஸ்கர் செத்தது, இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் தோணுது. சொல்ல போனா கௌரியோட அப்பா அம்மா மரணத்துல கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சரி, நாளைக்கு நான் வரதுக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் ஐயர் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அவரோட வீடு எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்து வைங்க. ஓகே மேடம். போனோமா, வேலையை முடிச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். சரிங்க மேடம்.
இந்த கேஸ்ல தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்க மேடம், விசாரிச்சிடுறோம் மேடம். சம்சாரமோ எப்படி இருந்தாங்க? ஒரு ரவுடி பையன் அவர் சம்சாரத்தை பத்தி ஊரு ஃபுல்லா தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தான். அது மனசு கேட்காம அவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ரவுடி சொன்னது உண்மையா? இல்ல, அது ஊருக்குள்ள அவன் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். அத நாங்க நம்பல. போலாம். சரிங்க. பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனாரு கோயில் ஐயரு, அவர் வீடு எங்க இருக்கு? இதோ இங்கதான் சார் இருக்கு. 2 வீடு தள்ளி போனா ஒரு ஓட்டு வீடு இருக்கும், அதான் சார் அவர் வீடு. சரி 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 சரிங்க மேடம். மேடம் இதான் மேடம் அந்த வீடு. என்ன வீடு பூட்டி இருக்கு? கீ இருக்குல்ல? இந்த வீட்டை ஐயருக்கு சொந்தக்காரங்க தான் பராமரிக்கிறாங்க. பக்கத்து தெருவில் தான் அவங்க வீடு. நான் போய் கீயை வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். நேத்தே நான் சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போய் வாங்கிட்டு வாங்க. இந்த போறேன் மேடம். சீக்கிரம். அன்னோன் நம்பரா வேற இருக்கு. எவனாவது கிரெடிட் கார்டு வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா, ஹோம் லோன் வேணுமான்னு வேற கேட்பான். பொண்ணுங்களா இருந்தா நல்லா இருக்கும், டைம் பாஸ் ஆகும். சொல்லுங்க கேட்போம். ఏమి సరవణ పెరుమాల్ ఎలాగున్నారు? பொண்ணுதான் பேசுறா, అరుమ. ఓ நல்லா இருக்க. తెలుగులో మాట్లాడుతున్నావు, నువ్వు ఎవరు? నీకు తెలుగు తెలుసా? నీకు కొంచెం కొంచెం తెలుసు డియర్. వావ్, వారే వా. నువ్వు బాగున్నారా? உன் குரல் அப்படியே கொலுசு சத்தம் மாதிரி இருக்கு. நீ சங்க தமிழ்ல பேசினா அப்படியே சங்கீதம் மாதிரி இருக்கும். அப்படியா? அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு. நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நான் நல்ல சுகமா இருக்கேன். நீ பேசுறத கேட்கும்போது இன்னும் சுகமா இருக்கு. ஓ, நல்லா இருக்கியா? ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். ஏய், என்ன சொன்ன? தொங்கன கொடுக்க இனி உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன்டா. ஏய், யார் நீ? முதல்ல பேரை சொல்லி கூப்பிட்ட, இப்போ தொங்கனா கொடுக்கான்னு சொல்ற. கையில மாட்டின சாவடிச்சிடுவோம் உன்னை. ரேய், கத்தாத. ரொம்ப கத்துற, அடங்குடா. இப்ப நீ ஜீப் முன்னாடி தானே நிக்கிற. ஜீப்ல போயிட்டு இருக்கும் போதே உன்னை தூக்கட்டுமா? ஏய், நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச உனக்கு வாய் வராது. உன்னோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும்டா. போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்க திருட்டு பையன் தானே நீ. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுற. இத பாரு, தெரியாம நெருப்போட விளையாடுற. என்ன பார்த்தா அப்படியே வெளவெளத்து போயிடுவேன். ஜாக்கிரதை. பஞ்ச் டயலாக் பேச ட்ரை பண்றியா? எனக்கு உன்னையும் தெரியும், நீ போட்ட ஆட்டமும் தெரியும். ஜாக்கிரதைன்னு என்கிட்ட சொல்லாத. உனக்கு நீயே சொல்லிக்க,
உசிராவது மிஞ்சும். என்ன மிரட்டி பாக்குறியா? என்ன பெரிய டானா? இல்ல அண்டர் கிரவுண்ட் தாதாவா? எந்த ஜெயில இருந்த? என்ன கேஸ்? மொத்தத்துல யார் நீ? ஏய் அடங்குடா. என்ன தெரிஞ்சுக்க, உனக்கு வயசும் பத்தாது ஆயுசும் பத்தாது. நீ போலீஸ் தானே? முடிஞ்சா கண்டுபிடி. கொலை கொலையா முந்திரிக்கா, நிறைய நிறைய சுத்தி வா. கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்துல இருக்கான், கண்டுபிடி. கண்டுபிடுறா கத்திரிக்கா மண்டையா. யோ ஏட்டு வாயா. ஐயா இந்த கால் எங்க இருந்து ஒருத்தர் ட்ரெஸ் அவுட் பண்ண சொல்லு. சரிங்கய்யா. சார், இன்ஸ்பெக்டர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஐயா என்னையாச்சு? ஐயா கேட்டிருக்கேன் ஐயா. சீக்கிரம் ட்ரெஸ் அவுட் பண்ணியா. என்ன சைலண்ட் ஆயிட்ட? கண்டுபிடிச்சிருன்னு சொன்ன உடனே பம்புற? அப்ப நீ டம்மி போலீஸா? நீ எல்லை மீறி போற, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு லாடம் கட்டுறேன்டி. எல்லை மீறிட்டனா? நீ தாண்டா எல்லைய மீறிட்ட. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கு சீக்கிரமா ஒரு எண்டு கார்டு போட போற. ரெடியாரா தொங்கன கொடுக்க. ஏய் யார் நீ? வாய்க்கு வந்ததை பேசி போன்ல லந்து பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பார், இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்ல வர? நான் சொல்றதை விட கூடிய சீக்கிரம் உனக்கே எல்லாம் தெரிய வரும். அப்புறம் இந்த நொடியில இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ. ஏன்னா உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், இப்போ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா ஏன்டா பேசணும்னு ஒரு நாள் வருத்தப்படுவேன். பேசுறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். மனுஷ ஜென்மத்தோட நோக்கம் தெரியாம இப்படி அநியாயமா பிறந்து செத்து போக போறோமேன்னு நினைச்சு நீ தான் வருத்தப்படுவ. ஐயா என்ன ஆச்சு? ஐயா கேட்டிருக்கேன் ஐயா. இன்னும் ரிப்ளை இல்லை ஐயா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சரவண பெருமாள், அப்பப்போ உன் கிரிமினல் மைண்ட் ஆஃப் ஆயிடுது. என்ன பேச்சே காணோம்? பயந்துட்டியா? சரி சரி, சுவாரஸ்யமா இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்லு. உன் வாழ்க்கையே இனி சூன்யமாக போகுது. நீ செஞ்ச பாவத்துக்கு மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிக்க போற. உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்னை பத்தி தெரியாம எனக்கே போன் பண்ணி வசமா மாட்டிக்கிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா இப்ப நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை தூக்குறேன். அப்ப தெரியும் யாருக்கு 7.5 பிடிச்ச ஆட்டுதுன்னு. ரே முண்டம், என்ன வளர்ற? நீ என்ன கண்டுபிடிக்க போறியா? கேட்க நல்லதா இருக்கு, ஆனா நடக்காது. நீ என் போன் வாய்ஸ ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சலான்னு நினைக்கிற. அதுக்கு தானே கான்ஸ்டபிள் அங்க பாடாத பாடுபடுத்திட்டு இருக்க. ஏய் ஏய் ஏய், எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி தெரியும்? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கியா? நான் இருக்கிற இடம் தெரியணுமா? சரி, ஒரு க்ளூ கொடுக்கறேன். நான் இப்போ ஒரு உயரமான இடத்துல இருந்து பேசுறேன். ஏய், தைரியம் இருந்துச்சுன்னா எந்த இடம்னு சொல்லுடி. அத கான்ஸ்டபிள் சொல்லுவாரு, அப்ப தெரிஞ்சுக்கோ நான் யாருன்னு.
சரவண பெருமாள், உன் மானம் கெடாம இருக்கணும்னா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேளு. நான் இருக்கிற இடத்த சொல்லுவாரு. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க. இந்த பாரு, நீ இருக்கிற இடம் தெரியதான் போகுது. நானும் வரதான் போறேன். அப்படியா? ஆல்வேஸ் வெல்கம். ஐ அம் வெயிட்டிங். ஐயா, அது சொல்லியா சொல்லியா சொல்லியா? உங்க போன்ல பேசுறவங்க இடம் அது. யோ, சீக்கிரம் சொல்லியா, எங்கன்னு சொல்லியா, சொல்லி தொலையா. ஐயா, யோ, எந்த இடம் சொல்லியா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அவ்வளவு அழகா தூக்குறேன். ஐயா, அது வந்துங்க ஐயா, அது வந்து அவங்க இருக்கிற இடம் இமயமலையில இருக்கிற கைலாசம்னு காட்டுதியா. அது கடல் மட்டத்துல இருந்து 6500 அடிக்கு மேல உயரம்யா. அதை விட முக்கியம், இது வரைக்கும் யாரும் அந்த மலையில ஏறினது இல்லையா. யாருமே போனதில்ல. நாம எப்படியா போறது? என்னடா சரவண பெருமாள், எந்த இடமா இருந்தாலும் வந்துருவேன்னு இப்ப என்ன பண்ண போற? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆட்டோ ஆரம்பிச்சாச்சுடா. யோ, அது எப்படியா இமாலயான்னு காட்டும்? யாரும் போகாத மலைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவன் மட்டும் போனா? ஐயா, என்ன கேட்டா எனக்கு எப்படியா தெரியும் ஐயா. ஆனா சில நேரத்துல ஹேக்கர்ஸ் தான் இருக்கிற இடத்த இந்த மாதிரி காட்டுவாங்க ஐயா. யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை ஒரு வழி பண்ணல, நான் சரவண பெருமாள் இல்லையா? பயா. சரிங்க ஐயா. மேடம், கீ வாங்கிட்டு வந்துட்டேன் கீ மேடம். வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். போய் ஓபன் பண்ணுங்க. இந்த ஓபன் பண்றேன். மேடம், இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோயில் ஐயரும் அவர் சம்சாரமும். என்ன சொல்றீங்க? இவங்களா? ஆமா மேடம், இவங்க தான். வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க அவங்க எப்படி நேத்து டெலிகாஸ்ட்ல நடிச்சிருக்க முடியும்? இவ வேற இங்க உட்கார்ந்திருக்கா. ஏதாவது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பா. பேசாம கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுவோம். வீணாக்கா, இவ வேற கூப்பிடுறா. என்ன வீணாக்கா வீணாக்காங்கிறா? இந்த மரியாதை பொண்ணு குறைச்சல் இல்ல. தனியா மாட்டிக்கிட்டா அவ இஷ்டத்துக்கு பேசுவாளே. என்னக்கா இந்த பக்கமா வந்துட்டு என்ன பார்க்காம அப்படியே போறீங்களே? இங்க வாங்கக்கா. ஷோ கூப்பிடுறாளே. இப்ப என்ன கூத்து பண்ண போறாளோ தெரியலையே. அட வாங்கக்கா. என்ன எது கூப்பிட்ட? ஜனா, அந்த எக்ஸ்போர்ட் விஷயமா பேசியிருந்தோம்ல, அந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் பேமெண்ட்லாம் போட்டியா? போட சொல்லியிருக்கேன். ஏன் வீணாக்கா, இப்போ 2 நாளா துர்காங்கிற சீரியல் பார்த்தோம்ல,
அந்த சீரியல்ல வர கதையும் நம்ம கோவில் சிலை காணாம போன கதையும் ஒரே மாதிரி இருக்குல்ல? அந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? துர்கா, டேய், பிரியா, இப்ப எதுக்காக அந்த சீரியல் கதையை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? கோயில் சிலை காணாம போனது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆ? அதுவும் இந்த சீரியல்ல வர ஒரு சாதாரண கதையும் ஒன்னா? நீ பாட்டுக்கு முட்டாள்தனமா ஏதாவது சொல்லி இந்த கேஸ் போற போக்க திசை திருப்பி விட்டுருவ போல இருக்க. இந்த பார், சீரியலை பார்த்தமா ரசிச்சமா அத அப்பவே மறந்துடணும். அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. நீ பாட்டி ஏதாவது உளறிக்கிட்டு இருந்தானா கோவில் கேஸ நாமளே குழப்பி விட்ட மாதிரி ஆயிடும். இன்னியோட அந்த சீரியலை பத்தி பேசுறத நிறுத்திடு, புரிஞ்சுதா? என்ன மாமா, நான் சொல்றத கேட்டுட்டு நீங்களாம் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்கன்னு தெரியல. என் அறிவுக்கு பொருந்தின வரைக்கும் சீரியல் கதையும் கோவில் சிலை திருட்டு போன கதையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இத நந்தினி மேடம் கிட்ட போன் பண்ணி சொன்னேன்னா அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னது? அந்த போலீஸ்காரிக்கு போன் பண்ணி சொன்னியா? ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? யார கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரி, நீ என்ன சொன்ன? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதுவா, துர்கா எதுக்கு கால் பண்றா? மேடம், நான் துர்கா பேசுறேன். சொல்லு துர்கா. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. மேடம், இப்போ நீங்க கோவில் கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு தானே இருக்கீங்க? ஆமா. நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? எங்க இருக்கோம்? அந்த கோவில் அர்ச்சகர் வீட்ல தானே இருக்கீங்க. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தோணுச்சு, அதான் உங்களை கேட்போமேனு ஃபோன் பண்ணேன். அம்மா, நான் திரும்ப திரும்ப சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. துர்கா சீரியல்ல வர கதையும் நம்ம கோவில் சிலை திருடு போன நிஜ கதையும் ஒண்ணுதான்னு நினைக்கிறேன். நேத்து நான் சொன்னப்ப கூட உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்காது. ஆனா சீரியல்ல வர அர்ச்சகரை பார்த்துட்டு இப்போ நீங்க அந்த நிஜ அர்ச்சகர் வீட்டுக்கே போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்ல சீரியலை பார்த்துட்டு வேகமா எழுந்திருச்சு போனீங்கல்ல, அப்பவே இந்த சீரியல் கதைக்கும் சிலை திருட்டு போன கேஸுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கு. அப்படிதானே மேடம்? சரி, இப்ப அதுக்கு என்ன? துர்கா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். மேடம், 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 முக்கியமான ஒரு விஷயம் ஒன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லு. சீரியல்ல வந்த கோவில்ல திருட வந்தவன போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல, அவன் திரும்பவும் அர்ச்சகர் வீட்டுக்கு வந்துட்டான்ல மேடம்? ஆமா, வந்தான். ஆனா போலீஸ் கஸ்டடியில இருந்தவன் எப்படி ஐயர் வீட்டுக்குள்ள வந்தான் தான் தெரியல. சரி, இப்ப அதுக்கு என்ன? அவன் அந்த அர்ச்சகர் வீட்டுக்கு எப்படி போனான்னு எனக்கு தெரியும் மேடம். என்ன சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அடுத்த எபிசோட் கதைய உனக்கு மட்டும் யாராவது முன்னாடியே போட்டு காட்டிட்டாங்களா? நெக்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு நைட் தானே டெலிகாஸ்ட் ஆகும். மேடம், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க.
சரி சொல்லு. இந்த எபிசோட் முடியும் போது நம்மளெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு குட்டியா கதை போடுவாங்கல்ல, அதுக்கு பேரு அன்னைக்கு கூட சொன்னாங்க, அது கூட மறந்துட்டேன். அது என்ன மேடம்? ப்ரோமோவா? அதேதான் அதேதான். அந்த ப்ரோமோல காமிச்சாங்க மேடம். அதுல என்ன காட்டினாங்க? அந்த திருடனை புடிச்சிட்டு போன இன்ஸ்பெக்டருக்கு பதிலா வேற சப் இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவன் திருடனை கூட்டிட்டு போய் பண்ணையார்கிட்ட ஏதோ டீல் பேசினா மேடம். அந்த ரவுடிய அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் மேடம் தப்பிக்க விட்டுருக்கான். சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சுதான் அவன் அந்த அர்ச்சகர் வீட்டுக்கே வந்திருக்கணும். அப்படியா? ஆமா மேடம். இதெல்லாம் நான் சொல்லல, ப்ரோமோல போட்டாங்க. அப்படின்னா அந்த பண்ணையாருக்கும் சில திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? அவர் சொல்லிதான் அந்த ரவுடி ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கணும். கரெக்ட் மேடம். நீங்க சொல்றபடியும் இருக்கலாம். வரப்போற எபிசோட்ல என்ன காட்ட போறாங்கன்னு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கு மேடம். ஏன் மேடம்? அர்ச்சகர் வீட்டுக்கு போனதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நேத்து நான் உன் வீட்டுக்கு வந்து சீரியலை பத்தி நீ சொல்லி நான் அதை பார்த்தேன்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. அங்க இருந்து நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனேன். கேஸ் கட்டெல்லாம் எடுத்து பார்த்தப்போ ஐயரும் அவரோட மனைவியும் அப்பவே இறந்துட்ட விஷயம் தெரிஞ்சுது. நான் அந்த எபிசோட்ல பார்த்த விஷயமும் நிஜத்துல நடந்திருக்குன்னு தெரிஞ்சுது. இன்னும் அந்த கேஸ் விஷயமா வேற ஏதாவது தகவல் கிடைக்குமானுதான் ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க வந்தா இன்னொரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. என்ன மேடம்? இறந்த ஐயரும் அவரோட ஒய்ஃபோட போட்டோவையும் நான் இங்க பார்த்தேன். இந்த ஐயரும் சீரியல்ல ஐயரா நடிக்கிறவரும் உருவத்துல ஒரே மாதிரியே இருக்காங்க. அவர் இந்த சீரியல்ல எப்படி நடிச்சிருக்க முடியும்? இது ஏதோ யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பொதுவா இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் எல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இதெல்லாம் நம்புற எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் கூட நடக்குமா என்னன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏதோ திகில் படம் பார்த்த மாதிரி ஒரே மர்மமா இருக்கு மேடம். நீ சொல்ற மாதிரி சீரியல்ல நடக்கிற கதை மாதிரி நிஜத்திலயும் நடந்திருக்கு. இது எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு மேடம். இப்பலாம் உண்மை சம்பவத்தை வச்சு கதையில எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த துர்கா சீரியல் கதை ஆசிரியர் சில திருட்டும் அதுக்கு பின்னாடி நடந்த கதையும் தெரிஞ்சு அதை வச்சு இந்த சீரியலுக்கு கதை எழுதுறாரோ என்னவோ. அப்படி கூட இருக்கலாம்ல மேடம். பிரில்லியன்ட் துர்கா, நீ போலீஸ் வேலை பார்த்திருக்க வேண்டியவ. இப்ப கூட அந்த சீரியல் ரைட்டரை பத்தி சொல்லி எனக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்க. எனிவே, நம்ம அப்புறமா பேசலாம். சரிங்க மேடம். படியே கனகா, இங்க நடக்கிற அத்தனைக்கும் நீயே திரைக்கதை எழுதிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நந்தினிக்கு போன் பண்ணி அவளுக்கே க்ளூ கொடுக்கறியா? லூசு மாதிரி அவளும் அதை கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் யார் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தது? துர்கா, நந்தினி மேடம் சொல்றது சரிதான். நீ போலீஸ்ல சேர்ந்திருந்தா இந்நேரம் பெரிய ஆளா இருப்ப. இப்ப கூட ஒன்னும் இல்ல அசோக், நந்தினி மேடத்துக்கு அசிஸ்டண்டா போக சொல்லு. இதுங்க ரெண்டும் அடுத்த ரெண்டு லூசுங்க. இதுங்களுக்கு ஒன்னும் தெரியாது, பாராட்ட மட்டும்தான் தெரியும். அசோக், நீ வேற இவ்வளவு தூண்டி விடாத. இத பாரு துர்கா, சீரியல்ல பார்த்தது எல்லாம் எதுக்கு அந்த போலீஸ்காரி நந்தினி கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றத வச்சு சரியா தப்பான்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும்.
அப்புறம் நீ தானே சொன்னேன்னு உன்னை விசாரிக்க போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரும். அதுவும் இல்லாம நம்ம கோவில்ல நடந்த சிலை திருட்டு பெரியவரையும் அவரோட சேர்த்து எங்களையும் விசாரிப்பாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இத பார், அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்காத, புரிஞ்சுதா? இங்க பார் துர்கா, அக்கா சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு வீட்டு வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு ஒடக்க ஒடுக்கமா இரு. ஐயோ அத்தை, நான் சொன்னதை கேட்டுட்டு நந்தினி மேடம் சூப்பரா க்ளூ கொடுத்துருக்கன்னு பாராட்டினாங்க. தினமும் வர சீரியலை பார்த்து எனக்கு தோன்ற ஐடியாவெல்லாம் அவங்க கிட்ட சொன்னா அவங்களும் சீக்கிரமா சிலை திருடினவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனுங்களை கண்டுபிடிச்சிட்டா சிலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். சிலை கோவிலுக்கு வந்துட்டா கும்பாபிஷேகத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம். அதனால நந்தினி மேடமுக்கு நாம ஏதாவது ஐடியா கொடுத்தா அவங்க நம்மள பாராட்ட தானே செய்வாங்க. சிலையை சீக்கிரமா கண்டுபிடிச்சா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது தானே. பெரியா, சிலை திருடினவனுங்க மட்டும் சிக்கட்டும், அவனுங்கள கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போக கூடாது. துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவனுங்க தலை தெரிக்கிற மாதிரி நெத்தி போட்டே சுடணும். நம்ம ஜமீன் வாளை எடுத்து அவனுங்க தலையெல்லாம் வெட்டி வெட்டி வீசணும். அதெல்லாம் உங்க கையாலேயே செய்யணும். அந்த திருடனுங்களெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. துர்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? துர்கா, என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லை அசோக், அந்த கோவிலோட அம்மன் சிலையை திருடிட்டாங்கன்னு நினைச்சு அவளுக்கு இவ்ளோ கோவம் வருது. துர்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா சிலையும் கிடைச்சிரும். அதோட பெரிய மாமா சிலைய திருடினவங்களை எல்லாம் சும்மா விட்டு வைக்கவும் மாட்டாரு, சரியா? பெரியா, எங்கேயோ வெளியில கிளம்புனீங்களே, இப்போ திரும்ப வீட்டுக்குள்ளேயே போறீங்க? தலை வலிக்குது, அதான் போறேன். போதுமா? ஐயோ, தலை வலிக்குதா? நான் வேணா தைலம் கொண்டு வரட்டுமா? வேண்டாம். வாங்கக்கா. துர்கா, ஆக்சுவலா நீ நல்ல காரியம் தான் பண்ற. நந்தினி மேடம்க்கு உதவியா இருந்து உனக்கு தோணுனதை அவங்களுக்கு சொல்லு. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பெரியம்மா சொன்னதை நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத, சரியா? தேங்க்ஸ் சின்னையா. தைரியமா இரு. ஏ துர்கா, கைய கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். ஏய், எங்க போற? இங்க என்ன நடக்குதுன்னு குழம்பி போய் நிக்கிறியா? சேச்சு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, ஐ டோன்ட் கேர். ஆனா இந்த வீட்ல என்ன நடந்தாலும் நான் தான் பண்ணேன்னு எப்பவும் கெத்தா சொல்லுவ. இப்ப எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களுக்கும் கதை, திரைக்கதை, வசனம், ஏன் டைரக்ஷன் கூட நீதானே. அப்புறம் நான் இல்லாம வேற யாரு? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். பெரிய சாமி இவ. ஆமா, நான் பெரிய சாமி தான். அதுக்கு என்ன இப்போ? ஐயோ எம்மா சாமி, என்ன ஆளை விடு. ஏய், ஏதோ கேள்வி கேட்டியே, பதில் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே போற. நான் எதுவும் கேட்கல. ஏய்,
வச்சு கதையில எழுதுறாங்கல்ல அந்த மாதிரி இந்த துர்கா சீரியல் கதை ஆசிரியர் சில திரட்டும் அதுக்கு பின்னாடி நடந்த கதையும் தெரிஞ்சு அதை வச்சு இந்த சீரியலுக்கு கதை எழுதுறாரோ என்னவோ. துர்கா சொல்ற மாதிரி சீரியல் கதை நிஜமா நடந்திருக்கு. சில திருட்டு கேஸ்ல ஸ்டேஷனுக்கு போனவன் ஐயர் வீட்டுக்கு வந்திருக்கான்னா அதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. இதுவும் நடந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேடம், அந்த ஐயர் போட்டோ பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்களே, என்னாச்சு மேடம்? 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐயரும் அவர் சம்சாரமும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா நேத்து நான் பார்த்த சீரியல்ல அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. அப்போ செத்தது உண்மைன்னா இப்ப எப்படி நடிக்க முடியும்? இப்போ நடிச்சது உண்மைன்னா அப்புறம் எப்படி செத்திருக்க முடியும்? ஒரே குழப்பமா இருக்க மேடம். இதுக்கே இப்படி சொல்றீங்களே. இப்போ துர்கா வேற சிலை திருட வந்தவன் தான் ஐயர் வீட்டுக்கும் வந்துட்டு போனதா புதுசா ஒண்ணு கொளுத்தி போடுறா. எதை நம்புறது எதை விடுறதுன்னே தெரியல. மேடம், பட்ட பகலே இருட்டா இருக்கு மேடம். சிக்கலான கேஸ் தான் நமக்கு வருதா இல்ல நம்மளே சிக்கல் பண்ணிக்கிறோமா? ஒண்ணுமே புரியல மேடம். கேஸ்னா அப்படிதான் இருக்கும். சால்வ் பண்ற வரைக்கும் சங்கடமா தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சீரியல் ஆட்களை கண்டுபிடிச்சு விசாரிச்சீங்கன்னா தெரியும். மேடம், ஆல்ரெடி அந்த சீரியலோட ரைட்டர் நம்பரு, அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். குட். இப்படிதான் இருக்கணும். ஓகே மேடம். சரி, ரைட்டர் வீட்டுக்கு போலாம் வாங்க. சரிங்க மேடம். வாங்க மேடம், நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நீ எப்படி துர்கா இங்க? மேடம், எப்பயாச்சும் சீரியல் பாக்குற உங்களுக்கே கதை தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறப்ப என் பேர்ல வர சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதா? அதான் ரைட்டர் வீட்டுக்கே வந்துட்டேன். உனக்கு எப்படி இந்த ரைட்டர் வீடு தெரியும்? அது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பேசி ரைட்டர் நம்பர் கேட்டேன், அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன, ரைட்டர் கிட்ட பேசினேன். நான் உங்க தீவிர ரசிகைன்னு சொன்னேன். உங்களை பார்க்கணும்னு கேட்டேன், அட்ரஸ் கொடுத்துட்டாரு. நீங்க வந்த காரணம்? அதான் சொன்னனே மேடம், அடுத்து என்ன கதை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது மேடம், கதை செம்மையா போகுது. சாமி சிலைய திருடினது யாரு, சிலை கிடைச்சிருமா, கும்பாபிஷேகம் நடக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கோவில்ல காணாம போன சிலையும் கிடைச்சிருமா கிடைக்காதா, இல்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கணிச்சிடலாம்ல. அதான் வந்திருக்கேன். இவ குழந்தை மாதிரி பேசுறாளா இல்ல யதார்த்தமா பேசுறாளா இல்ல நடிக்கிறாளா இல்ல இவ சொல்ற மாதிரி டெய்லியும் சீரியஸா சீரியல் பாக்குறாளா? ஒண்ணுமே புரியலையே. மேடம், என்ன இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? விஷயம் பெருசா இருக்கும் போல. அதான் சொன்னனே துர்கா, சீரியல்ல நடிச்ச ஐயரும் தற்கொலை பண்ணிக்கிட்ட கோவில் ஐயரும் ஒருத்தர் தான். நான் விசாரிக்க போன ஐயர் வீட்ல சீரியல்ல நடிச்ச ஐயரோட போட்டோவை பார்த்து நான் ஷாக் ஆனேன். அத பத்தி தான் இப்ப கேட்க வந்தேன். அதிசயமா இருக்கு மேடம், இந்த கேஸ்ல செத்தவங்க எல்லாம் பொழைச்சு வராங்க. நம்பவே முடியல. கற்பனையில பார்த்தது உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். செத்து போனமா போனவனெல்லாம் உசுரோட வருவான். நினைச்சு பார்த்தா நம்பவே முடியாத மாதிரி இருக்குல்ல மேடம். ஆனா நிஜத்துல அப்படிலாம் நடக்குது. அது எப்படி மேடம், செத்தவரு சீரியல்ல வராரு,
ரைட்டர் வந்த உடனே கேட்கணும். நானே கன்ஃபியூஸ் ஆகிதான் ரைட்டரை பார்க்க வந்திருக்கேன். நீ என்கிட்டயே கேட்டா எப்படி? எங்க ரைட்டர்? அவரு குளிச்சிட்டு இருக்காரா, அவரோட அசிஸ்டன்ட் சொன்னாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், சீரியலோட ப்ரோமோ பார்த்தேன். அடுத்த ஒரு முக்கிய புள்ளி சாக போறதா சொன்னாங்க. அது யாரா இருக்கும்னு கேட்க வந்தேன். என்ன துர்கா சொல்ற? ஆமா மேடம், ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்காங்களே, நீங்க பார்க்கல? துர்கா, ரைட்டர் கிட்ட நீயும் பேசினா உஷாராயிடுவாரு. நானே அவர்கிட்ட நாசூக்கா கேக்குறேன். ஓகே மேடம், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அடுத்து வர எபிசோட்லாம் பட்டைய கிளப்ப போது பாரு. யாரு இவங்கெல்லாம்? உங்களை பார்க்கத்தான் சார் வந்திருக்காங்க. ஓ, என்னோட ஃபேன்ஸா? டியூட்டியில இருந்தாலும் என்ன பார்க்கணும்னு வந்திருக்கீங்கல்ல, உங்க ரசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஓகே, என்னோட அப்பாயின்மெண்ட் இல்லாம என்ன பார்க்க வந்துட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா இல்ல என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கணுமா? டக்குன்னு சொல்லுங்க, ஏன்னா அடுத்த கதை நான் எழுதணும். எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. சார், துர்கா சீரியலை தொடர்ந்து பார்த்துட்டு வரேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கமா வந்தேன், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்திருக்கேன். புரியுது புரியுது, உங்கள மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்து என்ன தொல்லை பண்றாங்க. என்ன பண்றது, பிரபலனால அப்படிதானே. அப்புறம் நம்ம சீரியலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், டிஆர்பி ரேட்டிங்லாம் எங்கேயோ போயிடுச்சு. டியூட்டியில் இருக்கிற நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா பாருங்களேன். அப்புறம் மேடம் சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இது எல்லாருமே சொல்றதுதானே, அது ஒரு விஷயமே கிடையாது. வேற வேற சார், நேத்து எபிசோட்ல ஒரு ஐயர் வந்தாருல்ல, அவரு ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாரு. இப்பெல்லாம் அப்படி நடிக்க ஆளே இல்ல சார். மேடம், அதுக்கு காரணம் அந்த நடிகர் இல்ல, என்னோட கதை, என்னோட எழுத்து. என் வசனத்தை பேசினாலே அவங்க சூப்பர் ஆக்டர் ஆயிடுவாங்க. ஒரு சின்ன ஹெல்ப், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. புரியுது புரியுது, உங்களுக்கும் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு, கரெக்டா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். அது வந்து அந்த ஐயரை சூப்பரா நடிச்சிருந்தாரு, அவரை பாராட்டி 2 வார்த்தை பேசணும். அவர் எங்க இருக்காரு? அவரு போன் நம்பர் கிடைக்குமா? இவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இருங்க. சரி 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 மேடம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட தான் பேசினேன். அவருக்கு அந்த ஐயர் யாருன்னே தெரியலையா. ஷூட்டிங் ஸ்பாட்ல அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஐயர் கேரக்டர்ல நடிக்கிறவர் வரல, அதனால வேடிக்கை பார்க்க வந்த ஐயரை அவங்களே கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டாங்களாம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ரொம்ப கெட்டிக்கார பசங்க, ஷார்ப்பானவனுங்க. பார்க்க நல்லா இருக்கவும் அவர் மண்டையை கழுவி நடிக்க வச்சுட்டானுங்க. அவரும் நடிச்சிட்டு கிளம்பிட்டாராம். அவரோட ஃபோன் நம்பர் எதுவும் வாங்கலையா. ஷூட்டிங் முடிஞ்சதும் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். மேடம், அந்த ப்ரோமோவை பத்தி கேளுங்க. சார், இப்போ ஒரு ப்ரோமோ போகுதே, அதுல செல்ல திருட வந்ததா போலீஸ் புடிச்சிட்டு போன ரவுடிய ஐயர் வீட்டுக்கு வரதா காட்டியிருக்காங்க. அப்படின்னா போலீஸ்காரங்களே அவனை விட்டுட்டாங்களா? மேடம், அந்த ரவுடியை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். ஆனா அவர் திடீர்னு இறந்ததால அந்த கேஸை விசாரிக்க வந்த சப் இன்ஸ்பெக்டர் பண்ணையார்கிட்ட டீல பேசி அந்த ரவுடியை விட்டுட்டான். இதுதான் கதை மேடம். அப்படி என்ன டீல் சார் அவங்களுக்குள்ள? அத என்னங்கறத பிளாஷ்பேக்ல சொல்ல போறோம். அது இன்னும் முடிவாகல மேடம். இனி வரப்போற கதையில என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு சார்? மேடம், அதுதான் அடுத்த ஒருத்தர் சாக போறான்னு ப்ரோமோலே போடுறாங்களே, அது யாருன்னு கேளுங்க மேடம். அம்மா, கதையில அடுத்து சாக போறது வேற யாரு?
அந்த சல திருட்டு கேஸை நடத்தின சப் இன்ஸ்பெக்டர் தான். அவரு ஏன் சாகணும்? அதான் கதையோட ட்விஸ்டே. எபிசோடு வரும்போது பாருங்க, சும்மா அள்ளிக்கும். மேடம், என்ன? எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் சொல்றேன். வாங்க போலாம். ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு அந்த ஐயரை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். இது பாரு, இந்த சீனு டயலாக் முடிக்கணும். சரிங்க சார். போலாம் வாங்க மேடம். எதுக்கு துர்கா வெளியே கூட்டிட்டு வந்த? மேடம், இதுக்கு மேல பேசினா நம்ம சாயம் வெளுத்து போயிரும். ரைட்டரு உஷாராயிடுவாரு. பேசாம நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் கேஸ விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டரை புடிச்சு விசாரிங்க. கண்டிப்பா க்ளூ கிடைக்கும். இத நான் யோசிக்கவே இல்லையே. இந்த கேஸ்ல இருந்த இன்ஸ்பெக்டரை அவரை பத்தி தான் முன்னாடி விசாரிக்க சொன்னேன். ஆனா அவரு இறந்துட்டாருன்னு சொன்னதும் நான் அதுக்கு மேல யோசிக்கவே இல்லை. கோபால் மேடம், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. எனக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரிஞ்சாகணும். சரிங்க மேடம். இதுதான் மேடம் பாயிண்ட். சூப்பர் நீங்க. மேடம், நான் தான் அன்னைக்கே சொன்னல மேடம், இந்த கேஸ் உங்களை அதுவாவே கூட்டிட்டு போகணும். இப்ப பாத்தீங்களா மேடம்? எப்படியாச்சும் சப் இன்ஸ்பெக்டரை காப்பாத்துங்க. இல்லனா உங்களுக்கு க்ளூ கிடைக்காது, அப்படிதானே? அந்த சப் இன்ஸ்பெக்டர் தான் சாக போறாருன்னு நீ எப்படி கன்ஃபார்மா சொல்ற? மேடம், இது ஒரு விஷயமா? ப்ரோமோல ஒருத்தர் சாக போறான்னு போடுறாங்க. இங்க ரைட்டரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் பண்ணையாருக்கும் டீல் இருக்குன்னு சொல்றாரு. அப்பனா கதை போற போக்குல அந்த சப் இன்ஸ்பெக்டர் கெட்டவன்னு தெரியுது. அதனால சொல்றேன், அவ சாக போறான். துர்கா, சீரியல் வேற, நிஜம் வேற. அப்படின்னா சீரியல்ல வந்த ஐயரு நீங்க விசாரிக்க போன இடத்துக்கு எப்படி மேடம் போட்டோவா இருந்தாரு? மேடம், டயத்தை வேஸ்ட் பண்ணாம எப்படியாச்சும் போற உசுரை காப்பாத்துங்க. துர்கா மனசுல தோன்றத சொல்றாளா, இல்ல இவதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காளா? இப்படி இவ்ளோ உறுதியா சொல்றா? மேடம், யோசிக்காம அவனை போய் கண்டுபிடிங்க. உயிர் போனா வராது. அந்த ரைட்டர் வேற கதையில அடுத்து ஒருத்தர் சாக போறான்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. கதையில நடக்கிறது தான் இங்கேயும் நடக்குது, பாத்துக்கோங்க. மேடம், 5 நிமிஷத்துல டீடைல் வந்துரும். சரி துர்கா, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். ஜீப் எடுங்க, கிளம்பலாம். எங்க மேடம்? எங்கயா? அந்த எஸ்ஐய பார்க்கதான். டீடைல்ஸ் வர வரைக்கும் லேட் பண்ண வேண்டாம். கண்டிப்பா அந்த மர்டர் நடக்க கூடாது. எடுங்க வண்டிய. சரிங்க மேடம். ஃபாஸ்டா போங்க. என்ன மேடம், அந்த பொண்ணு சொன்னதை நீங்களும் நம்பிட்டீங்களா? சீரியல்ல நடக்கிறது நிஜத்தில் நடக்குமா மேடம்? அதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண டைம் இல்ல. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க மேடம். எப்படியாச்சும் அந்த உசுரை காப்பாத்தணும். ஹலோ. ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. மேடம், எஸ்ஐ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? பேரு சரவண பெருமாள். 2012 டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கார். சரவண பெருமாளா? உங்களுக்கு அவரை தெரியுமா மேடம்? தெரியும். இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்காரு? உளுந்தூர்பேட்டை டவுன் ஸ்டேஷன் மேடம். அந்த ஸ்டேஷனுக்கு போங்க. ஓகே மேடம்.
ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். என்னங்க மேடம்? கொடுங்க. லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஃபாஸ்டா போங்க. ஓகே மேடம். ப்ரோமோ பார்த்துட்டு இன்னைக்கு எபிசோட்ல ஒரு கொலை நடக்க போகுதுன்னு துர்கா சொன்னா. அது யாரா இருக்கும்? அந்த அர்ச்சகர் வீட்டுக்குள்ள பூந்தானே ஒரு ரவுடி, அவனா இருக்குமோ? இல்ல அண்ணி, இன்னைக்கு காட்டின இன்னொரு ப்ரோமோல யாரோ ஒரு பண்ணையாரையும் புதுசா ஒரு சப் இன்ஸ்பெக்டரையும் காட்டினாங்களாமே. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். ஓ இல்லடா, ஹீரோயினிக்கு மாமான்னு ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, அவரா கூட இருக்கலாம். அப்படியா? ஆமா, யாரா வேணாலும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அக்கா போட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன பவர் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எவ்வளவு ஆவலா டிவி முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். இந்த நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. அசோக், ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. அண்ணி, ஜெனரேட்டர் ஆல்ரெடி ரிப்பேர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரெடி பண்ணல. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் நேரம். கரண்ட் கட்டானா என்ன? இன்னைக்கு சீரியல்ல என்ன நடக்கும், யாரு சாக போறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கதை சொல்றேன். துர்கா, நீ ப்ரோமோ தானே பார்த்த? அப்புறம் எப்படி இன்னைக்கு எபிசோடு கதை உனக்கு தெரியும்? கதை சொல்றேன்னு ஓ இஷ்டத்துக்கு அளந்து விடுவ. அதெல்லாம் நாங்க கேட்டுட்டு உட்காரணுமா? இல்லத்த, நிஜமாவே இன்னைக்கு எபிசோட்ல என்ன கதை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அததான் சொல்ல போறேன். சொல்ல போறியா? அதான் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறோம். அக்கா, இவளுக்கு எப்படி தெரியும்னு காட்டிக்க. அதுக்கு இன்னொரு கதை சொல்லுவா. இவகிட்ட கதை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. நான் போறேன். அத்தை, அதுவும் சரிதான். உன் கதைய நீயே வச்சுக்க. நாளைக்கு ரீடெலிகாஸ்ட் போடுவாங்கல்ல, அத பார்த்து என்ன கதைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இவ சொல்ற கதைய நீங்க வேணா கேளுங்க. அத்தை இருங்க. பெரியமா, என்ன வீணக்கா, கதை கேட்கலையா? இந்த கதை தெரிஞ்சுக்கலனா என் தலை ஒண்ணு வெடிக்காது. வீணா, என்ன? சரி துர்கா, இனிமே வரப்போற கதை உனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்ன மாதிரி கற்பனையா ஒன்னும் அளந்து விட மாட்டியே. சத்யாக்கா, நீங்களுமா? இந்த சீரியலுக்கு கதை எழுதுறாருல, அவரோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிட்டேன். இன்னைக்கு என்ன கதை வரப்போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். என்னது? சீரியல் ரைட்டர் வீட்டுக்கே நீ போனியா? ஆமா சின்னையா, இன்னைக்கு ப்ரோமோவை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் தாங்கல. அதான் அவர் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். அவரு என்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட சொல்றேன். கரண்ட் போன போகட்டும். சரி, சரி, சொல்லு 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 சொல்லு. அந்த ரவுடி இருக்கால சின்னையா, அன்னைக்கு நைட்டு போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம்
ஒரு கேண்டில் கூட கொளுத்தி வைக்காம இப்படி இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? கேண்டிலும் தீப்பெட்டியும் எங்க இருக்குன்னு தெரியல நீ. ஆமா, என்ன எல்லாரும் ஒண்ணா வரீங்க? எங்க போயிருந்தீங்க? பெரியவரே, அந்த துர்காங்கிற சீரியல்ல இன்னைக்கு யாரோ சாக போறாங்கன்னு துர்கா சொன்னா. அது யாரா இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஏய், இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல, அந்த சீரியலை பாக்குறதா உனக்கு முக்கியமா போச்சா? இல்ல தம்பி, துர்கா சொல்றாளேன்னு நாங்க விளையாட்டா தான் பார்க்க ஆரம்பிச்சோம். 2 நாள் தான் பார்த்தோம். அதுக்குள்ள அந்த சீரியலை பார்க்கலன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அடுத்தது என்ன நடக்குமோன்னு அவ்வளவு விறுவிறுப்பா இருக்கு. இன்னைக்கு யாரு சாக போறாங்கன்னு தெரியல. ஆனா கரண்ட் கட் ஆனதும் இந்த துர்கா நான் கதைய சொல்றேன்னு ஆரம்பிச்சிட்டா. என்ன இன்னைக்கு எபிசோடு கதைய அவ சொல்றேன்னு சொன்னாளா? ஆமாங்க, நம்மள டென்ஷன் படுத்துற மாதிரி அவ ஏதாவது சொல்லுவான்னு தான் கதைய வேணா ஒண்ணு வேணான்னு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா இத போய் யார்கிட்ட கேக்குறது? இப்ப என்ன, அந்த கதையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, அது தெரிஞ்சாதான் இன்னைக்கு நைட்டு தூங்க முடியும்னு தோணுது. அப்படின்னா அத அண்ணன் கிட்ட கேளுங்க, அவர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவார். டேய் ஜனா, பேசாம இருக்க மாட்டே? எப்படிங்க? என்ன சொல்றீங்க? பெரியவருக்கு எப்படி தெரியும்? அண்ணி, அப்ப நாங்க என்ன பண்ணோமோ அதத்தான் இப்ப அந்த சீரியல்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ஏங்க, உங்க தம்பி என்ன சொல்றாரு? எல்லாம் நீங்க பண்ணதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏய், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் ஏதோ டென்ஷன்ல உளறான். இல்ல, நீங்க தான் எதையோ மறைக்கிறீங்க. ரொம்ப நாளாவே நான் இதை உங்ககிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு எதுக்கு மேலேயும் மறைக்க நினைக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? துர்காவை அடிச்சு குளத்துல போட்டோம். கௌரியோட அப்பா அம்மாவை கொன்னு விபத்துல இறந்துட்டாங்கன்னு நம்ப வச்சீங்க. அதையெல்லாம் விட இது என்ன பெரிய விஷயமா? அப்படி என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். அண்ணா, இதுக்கு மேல மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாதுன்னு. நம்ம கூடவே இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லாம மறைக்கிறது மனச உறுத்துதுன்னு. யாரையும் முகத்துக்கு நேர பார்த்து பேச முடியல. நாளைக்கு நாம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா கூட அவங்க தானே நம்மளை காப்பாத்த முடியும். ஓ, நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்து நீங்க மாட்டிக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. என்னங்க, இதுக்கு மேலேயும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, எங்க கிட்ட மனசை விட்டு சொல்லுங்க. அப்பதான் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஆமா மாமா, விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னா அந்த துர்கா நமக்குள்ளேயும் ஒரு கேம் விளையாடுவா. சொல்லுங்க மாமா. ஏங்க பெரியவரே, பேர் கேக்குறோம்ல. சொல்லுங்க பெரியவரே. சொல்றேன்.
ஐயா அவசரமா வர சொன்னீங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாண்டா. நம்ம ஊர்ல கனகதுர்கா கோயில் இருக்குல்ல, உங்க கண்ட்ரோல்ல இருக்க கோயில் தாங்கய்யா, நல்லா தெரியும். சொல்லுங்கய்யா. இப்பதானே அந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. ஆமாமா, அது நம்ம கோயில் தான். ஆனா சாமி சிலை பொதுவா இருக்க. ஐயா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையா? அது ஒண்ணு இல்லடா, அந்த கோயில்ல இருக்கிற சாமி சிலை எங்க முன்னோர்கள் செஞ்சு வச்சதுதான். பக்தியில அன்னைக்கு ஏதோ காசை இறைச்சிட்டாங்க. ஆனா இப்போ அத கணக்கு போட்டு பார்த்தா என் தலையே சுத்துதுடா. இன்னைக்கு அதோட மார்க்கெட் மதிப்பு பல கோடி ரூபாய். இந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த சிலையோட மதிப்பு தெரியல. அபிஷேகங்கிற பேர்ல அது மேல நெய்ய ஊத்துறது, எண்ணெய ஊத்துறதுன்னு பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வெறும் அபிஷேகத்துக்கும் ஆராதனைக்கும் அத்தனை கோடி ரூபாய் உள்ள சிலை எதுக்குன்னு யோசிச்ச. அத ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நாம அந்த சிலைய சேர்த்துருவோம். இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா, உங்க மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேய் சாண்டி, கொஞ்ச நாளாவே அந்த எண்ணம் என் மனசுக்குள்ள குடஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதை செஞ்சு முடிக்கணும்னு என் மனசு சொல்லுது. கும்பாபிஷேகம் நடக்கட்டும்னு இருந்தேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஐயா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி ஐயர் கோயில் நடைய சாத்திட்டு போனதும் நீங்க கோயிலுக்குள்ள இறங்கிடுங்க. ஐயா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற சந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் வேலை முடிஞ்சதும் நேரா அந்த கோயிலுக்கு போய் உளவார பணி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்னடா? ஐயா, உளவார பணி முடிச்சிட்டு பொங்கலை வாங்கி தின்னுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல. ஆனா அந்த பையன் அங்கேயே நைட்டு முழுக்க வாட்ச்மேன் மாதிரி காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அது இடைஞ்சலா இருக்கும் ஐயா. ஏய், அவன் ஒரு புள்ள பூச்சிடா. அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்க. ஏய், அவன்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. இன்னைக்கு நைட்டு அவன் கோயிலுக்கு வராத மாதிரி நான் ஃபேக்டரியில ஒரு வேலையை கொடுத்துறேன். போதுமா? போதுமாடா சாண்டி? ஐயா அப்படின்னா சரிங்கய்யா. சரிடா, அப்ப கோயிலுக்குள்ள புகுந்து சிலைய திருடுறீங்க. ஆனா சாண்டி, சிலைய தூக்குறதுங்கிறது அந்தரத்துல கைத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை விட முக்கியம், சிலை மேல சின்னதா ஒரு கீறல் கூட படக்கூடாது. புரிஞ்சதா? ஐயா நீங்க கவலையே படாதீங்க, சாமி அப்படியே சப்பாரத்துல வச்சு அழகா தூக்கிட்டு வந்துடுறோம். அந்த சிலை மட்டும் நம்ம கைக்கு வந்துட்டா சரா, 10 தலைமுறைக்கு நாம தான்டா ராஜா. அண்ணா, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நாம சக்கரவர்த்தியா தான் வாழ போறோம். அன்னைக்கு நைட்டு அந்த பரதேசி சந்திரகிட்ட ஃபேக்டரியில வேலை இருக்குன்னு அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தேன். என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு கோயில்ல நந்தாதீபம் ஏத்தி இருக்கு, அதனால காவலுக்கு இருக்கணும்னு அந்த பரதேசி கோயிலுக்கு போயிருக்கான். கோயிலுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அந்த சீரியல்ல அந்த கருமமே வந்துருச்சே. ஓ, அப்ப அந்த சிலைய திருட போன நம்ம ஆளுங்களை பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது கௌரியோட அப்பா தானா? ஆமா. அன்னைக்கு அவனை கொல்றப்ப கூட இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அண்ணா அவசரப்பட்டு கொன்னுட்டாரேன்னு நினைச்சேன்.
அப்புறம் தான் அண்ணா விஷயம் என்னன்னு சொன்னாரு. அந்த கூலிக்கார பைய அன்னைக்கு சிலையை எடுக்க விடாம தடுத்துட்டான். சிலையை திருட போயிருக்கான்னு சொல்லி நம்ம சாண்டிய புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டான். சாண்டி அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையானவன் போல நம்ம டீலுக்கு ஒத்தே வரல அவன். அதனாலதான் ஆக்சிடென்ட் பண்ணி அவன் கதையும் முடிச்சு விட்டேன். அடுத்த நாள் இந்த கேஸை எடுத்த சப் இன்ஸ்பெக்டர் விஷயம் என்னங்கறத மோப்பம் பிடிச்சிட்டு சாண்டிய கூட்டிக்கிட்டு நம்ம பண்ணைக்கே வந்தவன் என் கழுத்தை பிடிச்சிட்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயம் எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது அப்புறம் என்ன ஜனா, போலீஸ் ஜீப் வருது. தெரியலண்ணே. அண்ணா பயமா இருக்குண்ணே. என்ன நடந்தாலும் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். இறங்கியா? வணக்கம் ஜமீன் ஐயா. பாபா, உங்களை எங்கெங்கயோ தேடணும், கடைசியில இங்க வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன திடீர்னு எந்த பக்கம்? உங்களை பார்க்க வேண்டியதா இருந்தது, அதான் வந்துட்டேன். என்ன பார்க்குற அளவுக்கு என்ன இருக்கு? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்னன்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? சுத்தி வளைக்காம சுருக்கமா என்னன்னு சொல்லு. சரி, இங்க நிக்கிறான ரவுடி பைய சாண்டி, இவனை உங்களுக்கு தெரியுமா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல. ஆனா இவனுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கே. அது மட்டும் இல்ல, நீங்க கோவில்ல என்ன செஞ்சீங்கன்னு கூட தெரிஞ்சிருக்கு. நீ என்ன சொல்ல வர? ஐயா, நம்ம கோவில் சிலைய நீங்க தான் திருட சொன்னதா இவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். சுமாரா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த கோயில் சிலை எங்க முன்னோர்கள் செஞ்சு வச்சது, அத நான் ஏன் எடுக்க போறேன்? விட்டா நான் தான் திருடன்னு சொல்லுவ போல இருக்க. ஐயா, நீங்க திருடன்னு நான் சொல்லல, சிலை திருட போய் மாட்டிக்கிட்ட இவன் தான் சொன்னான். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? யார் எதை சொன்னாலும் நீ நம்பிடுவியா? எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க பாருங்க ஐயா, நீங்க ஜமீனுங்கிறதுனால மரியாதையா கேக்குறேன். நீங்களா வரீங்களா இல்ல ஹேண்ட் கப்ஸ் போட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி உங்களை இழுத்துட்டு போகணுமா? ஏய் திருட்டு பயல, நானாடா உன்னை திருட சொன்னேன்? ஏய், இந்த போலீஸ்கார முன்னாடியே உன்னை லாடம் கட்டிடுவன், ஜாக்கிரதை. டேய், அவராவது லாடம் தான் கட்டுவாரு, ஆனா சொன்னதை மாத்தி சொன்ன உன்னை என்கவுண்டர்ல போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன சரவண பெருமாள், அவனை மிரட்டி எனக்கு எதிரா திருப்புறியா? ஜமீனு, நீங்க அவனை மிரட்டும் போது போலீஸ்காரன்னா நான் மிரட்டக்கூடாதா? இங்க பாருங்க ஜமீன் ஐயா, நல்லதோ கெட்டதோ கோவில் சிலை மேல கைய வச்சிட்டீங்க, அது எனக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் ஒன்னும் உங்களுக்கு எதிரி இல்ல. நீங்க டீல் பேசினா அதை மறுத்து பேசுறது. அப்புறம் நீங்க பிளான் பண்ண ஆக்சிடென்ட்ல சாவ நான் ஒன்னும் சாண்டிய பிடிச்ச இன்ஸ்பெக்டர் இல்ல.
ஐயா முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு? நீங்க எதுனாலும் என்கிட்ட ஓப்பனா பேசலாம். நான் ஒன்றும் நேர்மையான போலீஸ்காரன்லாம் கிடையாது. சிலையை கடத்த நினைச்ச உங்களோட கருப்பு பக்கமும் தெரியும். அதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளுற உங்களோட கொடூர முகமும் தெரியும். அதே சமயம் வழிக்கு வந்துட்டா அவங்கள அரவணைச்சு போற உங்க தயாள குணமும் தெரியும். இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணி எனக்கு என்ன லாபம்? உங்க பரந்த மனசை கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வெட்டுறதை வெட்டிட்டா நான் ஏன் குறுக்க வரப்போறேன்? ஐயா, சிலை திருட்டுனா என்ன சாதாரணமா? அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சா முன்னாடி பின்னாடி என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிக்க மாட்டீங்களா? இப்படி ஒரு காரியத்தை பிளான் பண்ணா முதல்ல திருடனுங்களை பார்க்க கூடாது, போலீஸை தான் பார்க்கணும். தப்பு பண்ணிட்டீங்க ஜமீன் ஐயா.